ஆள் இந்த பஸ்ஸை ஓட்டுறது ஒரு பெண் ஒரு லேடியாக ஒரு பஸ் ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வந்த பஸ் இது வந்து டவுன் பஸ்ஸுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 4.80. நம்ம 1 டேயில் எங்கே வேணாலும் போயிட்டு ஏறி இறங்கிக்கலாம். பட் சிங்கிள் அப்படின்னாக்கா 2 பவுண்ட்ஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம இறங்க போகிற ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிரைவருக்கு அலாட்மெண்ட் போயிடும். ஸோ நம்ம ஸ்டாப்பிங் வரப்போ நம்ம பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. ஸோ பஸ்ஸில் வந்து கண்டக்டர்லாம் யாரும் கிடையாது, டிரைவர் மட்டும்தான். டிக்கெட் எடுக்கும் போதும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருக்கும். நம்ம கார்டோ இல்லை கேஷோ கொடுத்து அங்கே பாருங்கள் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி காட்டிட்டு நம்ம உள்ளே வந்துக்க வேண்டியதுதான். கண்டக்டர் கிடையாது. பஸ்ஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா சிசிடிவி இருக்கும், ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களை அழைச்சிட்டு வரவங்களுக்கு அந்த ப்ராம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கும். வயசானவங்க உட்காரத்துக்காக முன்னாடி 3 சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் ஃபெசிலிட்டிஸ்ன்ட்டு இருக்கும். ரெகுலராக வரவங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டாப்பிங் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். பட் புதுசாக வர என்ன மாதிரி ஆட்கள்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் எப்போ வரும்னு தெரியாது இல்லையா? அதுக்காகவே இந்த சிட்டி மேப்பர்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஸ்டாப்பிங் வர்றது எல்லாமே கண்டினியூஸாக காட்டும். இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து போகிற இடத்துக்கு மொத்தம் 19 ஸ்டாப்ஸ் காட்டுது. அதில் நான் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணி வந்துட்டேன். பஸ் மூவ் ஆக இந்த ப்ளூ கலர் பட்டனும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்போ நம்ம ஸ்டாப் பட்டன் அழுத்திட்டு நம்ம பொறுமையாகவே இறங்கிக்கலாம். இங்கே வந்து பஸ்ஸை நம்ம இறங்குறதுக்குள்ளே எடுத்துருவாங்களோ ஏறுறதுக்குள்ளே எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயமே நமக்கு கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ பொறுமையாக இறங்குறாங்களோ அவ்வளோ பொறுமையாக இறங்கிக்கலாம். அதே மாதிரி ஏறுறவங்களும் வரிசையாக தான் ஏறுவாங்க, இறங்குறவங்களும் அதே மாதிரி வரிசையாக தான் இறங்குவாங்க. அது ரொம்பவே வந்து இங்கே வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். பஸ்ஸில் அடித்து பிடிச்சிட்டு ஏறுறது அந்த பழக்கம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள்,